இந்த குட்டி பொண்ணு ஒரு மிகப்பெரிய பூதத்துக்கு பயந்துகிட்டு அங்க இருந்த பூதங்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வெள்ளரிக்காக்குள்ள புகுந்துக்கிறா. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பாதி வெள்ளரிக்காயையும் அந்த அரக்க பூதம் எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட வருது. அப்ப டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு வயசான நல்ல பூதம் அந்த பூதத்துடைய கையை எகிரி பிடிச்சி அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக அது கிட்ட போய் சொல்லுது. என்ன சொல்லணும்னா இந்த வெள்ளரிக்காய் கெட்டு போச்சு, இது ஃபுல்லா புழுவா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட உடனே அந்த அரக்க பூதம் இதை சாப்பிட்டு நம்ம வயிறு சரியில்லாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இதை அப்படியே கீழே தூக்கி போட்டுருது. தூக்கி போட்டுட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து ஒரு சோடா பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அந்த அரக்க பூதம் போன பிறகு அந்த குட்டி பொண்ணு அந்த வெள்ளரிக்காய்க்குள்ள இருந்து வெளியில வருவா. பார்த்தா அவ உடம்பு முழுக்க அப்படியே பிசு பிசுன்னு ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த வயசான பூதம் அழகா அந்த பொண்ணை கையில உட்கார வச்சு தூக்கிட்டு போய் ஒரு மிகப்பெரிய கொலா தண்ணியில அந்த பொண்ணை அப்படியே குளிப்பாட்டுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்காக அங்க இருந்து நெருப்பு கிட்ட அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் காட்டிட்டு அந்த பொண்ணை மனுஷ உலகத்திலேயே கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லிட்டு அவளை வெளியில கூட்டிட்டு வருது. ஆனா அது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அங்க நிறைய அரக்க பூதங்கள்லாம் இருக்குதுங்க. அது எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். நல்ல வேலையா எல்லா அரக்க பூதங்களும் இந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு தான் இருக்கோங்க. சத்தம் போடாம இந்த வயசான பூதம் அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே பொறுமையா தாண்டி போகுது. அப்ப திடீர்னு ஒரு அரக்க பூதம் நம்ம பூதத்துடைய காலை பிடிச்சி அப்படியே இழுத்துடுது. அதனால நம்ம பூதம் அப்படியே டமால்னு கீழே விழுந்துருது. அந்த குட்டி பொண்ணும் கீழே விழுந்துருவா. நல்ல வேலையா அவ ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அவளை எந்த பூதங்களும் பார்த்திருக்காது. உடனே அவ ஓடி போய் அங்க இருந்து ஒரு பழைய காருக்குள்ள போய் உட்காந்துப்பா. இந்த பக்கம் அந்த வயசான பூதத்தை அந்த அரக்க பூதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பால் விளையாடுற மாதிரி அப்படியே தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. விளையாடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணுதுங்கன்னா நம்ம பூதத்தை ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போய் ஒரு ட்ரக் மேல உட்கார வச்சுட்டு ஆப்போசிட் மலையில இன்னொரு அரக்க பூதம் ரெண்டு கார் மேல நின்னுக்கிட்டு அப்படியே ஸ்கேட் போர்ட்ல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வர மாதிரி அப்படியே வேகமா வருது. இப்ப அந்த மூணு வண்டிகளும் வந்து நேருக்கு நேர் மோதுச்சுன்னா நம்ம பூதத்துக்கு பயங்கரமா அடிபட்டுரும். ஆனா இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா அந்த அரக்க பூதம் நின்னுக்கிட்டு வரக்கூடிய ரெண்டு கார்கள்ல ஒரு காருக்குள்ள அந்த குட்டி பொண்ணு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கிட்ட வந்து மோதுறதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவானா அவ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காருடைய ஸ்டீரிங் அப்படியே திருப்பிடுவா. அடுத்து நடந்ததை பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நம்ம பூதத்துக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அதனால அந்த பூதங்கள்லாம் காண்டாயி மறுபடியும் அதை புள்ளி பண்றதுக்காக அதோடைய முடியை பிடிச்சி அப்படியே தூக்குதுங்க. அப்பன்னு பார்த்து நல்ல வேலையா மழை வந்துடும். அந்த அரக்க பூதங்களுக்கு மழைனாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஒரு பூதம் ஒரு மரத்தையே புடுங்கி தலையில கொடை மாதிரி யூஸ் பண்ணுது. அடுத்த செகண்டே பார்த்தா பயங்கரமான மின்னல் வந்து அந்த மரம் அப்படியே கருகி போயிடுது. அதனால வேற வழி இல்லாம எல்லா பூதங்களும் வேகமா ஓடி போய் அங்கிருந்து குகைக்குள்ள ஒளிஞ்சிக்குதுங்க. கடைசியில அந்த வயசான பூதம் மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுது.